நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்முடைய தேவனுக்கு முன்பாக இந்த காலை வேளையிலே பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். சர்வ வல்லவருக்கு முன்பாக, அகிலத்தை ஆள்பவருக்கு முன்பாக, நம்மை உண்டாக்கினவருக்கு முன்பாக இந்த காலை வேளையிடம் எல்லாரும் பணிந்து தெய்வ முகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த புதிய நாளை, இந்த புதிய வாரத்தையும் தந்து இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நான் கர்த்தருடைய பாதத்தில் வீற்றிருப்பதற்கு, தெய்வ முகத்தை என்னுடைய கண்கள் நோக்கி பார்ப்பதற்கு கிருபை தந்திருக்கிறீரே, நன்றின்னு சொல்லி எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து சர்வ வல்ல தேவனை உயர்த்துவோம். துதியிலே மகிமைப்படுகிற தேவனை முதலாவது ஸ்தோத்திர பலிகளினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வேதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நாம் ஸ்தோத்திரம் என்று சொல்வது ஆண்டவரை மகிமைப்படுத்துவது. இந்த காலை வேளையிலே கணத்துக்கு உரியவரை, மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறவரை இந்த காலை வேளையில் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளினாலே, நம்முடைய துதி பலிகளினாலே ஆண்டவரை சந்தோஷப்படுத்த நாம வந்திருக்கிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் நல்ல வாய்களை திறந்து, ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் ஐயா, உம்மை துதிக்கிறேன், ஹல்லேலூயா, சர்வ வல்லவரை துதிக்கிறேன், என் யெகோவா தேவனை நான் துதிக்கிறேன், ஹல்லேலூயா, என்னை வாழ வைக்கிறவரை நான் துதிக்கிறேன், என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறவரை நான் துதிக்கிறேன், எனக்கு பலன் தந்தவரை துதிக்கிறேன், என்னை ஆண்டவரே எல்லா ஸ்தானங்களிலும் எனக்கு மேன்மையை கொடுத்தவரை துதிக்கிறேன், தாழ்வில் இருந்து என்னை உயர்த்தினவரை நான் நன்றி உள்ள இதயத்தோடு நான் துதிக்கிறேன் ஐயா. என் இருதயம் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே, கர்த்தருடைய ஆளுகையினாலே நிரம்பட்டும் ஆண்டவரே. ஆவியிலே களிகூர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிரசன்னம் எல்லாரும் இந்த காலை வேளையிலே நிறைக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் நடுவிலே வருகிறவர் நீர் ஐயா. நீர் வந்து எங்களை அபிஷேகியும், எங்களை அனல் மூட்டும் ஆண்டவரே. எங்களை அரவணைக்கிறவர் வருவாராக. எங்கள் மேலே தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி உணர்த்துகிற சத்திய ஆவியானவர் இந்த காலை வேளையில் எங்கள் நடுவிலே வருவாராக. வழிகாட்டுகிறவர் இந்த காலை வேளையிலே எது எப்படி என்று சொல்லி இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிற தெய்வம், தம்முடைய வார்த்தையினாலே வழி நடத்துகிறவர் இந்த காலை வேளையில் கிரியை செய்வாராக. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே, ஆவியே அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, அபிஷேகியும் தூய ஆவியே, அனல் மூட்டும் தூய ஆவியே, ஆவியே சேர்ந்து ஆவியே
கொள்ளும் தூய ஆவியே, அரவணைக்கும் தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, எல்லாரும் ஆவியே, எங்கள் தூய ஆவியே, தூய ஆவியே, glory be to God, ஆவியே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, வழிகாட்டும் தூய ஆவியே, வழி நடத்தும் தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, ஆவியே தூய ஆவியே, எல்லாரும் ஒரு விச ஆவியே தூய, thank you Holy Spirit, ஆவியே தூய ஆவியே. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே என்னோடு கூட இடைபடுங்க, என்னோடு கூட பேசுங்க. உம்முடைய சித்தத்திற்கு நேராய் திருப்புகிறவர், உம்முடைய விருப்பத்திற்கு நேராக என்னை எங்க போனாலும் திரும்ப கொண்டு வருகிறவர். இந்த காலை வேளையில தூரம் போன என்னை உம்முடைய சமூகத்துக்கு கிட்ட கொண்டு வாங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்கு அருகிலே கர்த்தர் கொண்டு வாங்க. துதிக்க முடியாதபடி, ஆராதிக்க முடியாதபடி தடையா இருக்கிற காரியங்கள் இந்த காலை வேளையில இயேசுவின் நாமத்தினால விலகி போவதாக. ஒரு புதிய பலன் கடந்து வருவதாக. ஆண்டவரே புதிய உற்சாகத்தால நிரப்புவாராக, புதிய சிந்தையால நிரப்புவாராக. நாவியிலே களி கூர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையின் பிரசன்னம் எல்லாரையும் நிறைக்கட்டும் ஐயா. எங்களை மிகவும் அதிகமாய் அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாளிலே தேவ பிள்ளைகளாய் தேவ சமூகத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஐயா. உமக்கு நன்றி. கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் பாதுகாத்தீர், எங்களுக்கு வேண்டியதை கொடுத்தீர், சரீர பலனை கர்த்தர் கொடுத்தீர் ஆண்டவரே. ஜீவனையும் கர்த்தர் இன்றைக்கு கொடுத்து இந்த நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் வந்து கர்த்தரை துதிப்பதற்கும் கிருபை தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா.
இந்த காலை வேளை நம்முடைய வல்லமை எல்லாரையும் நிரப்புவதாக, தேவ பலன் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. ஆண்டவர், இந்த காலை வேளை ஆராதனையில் கர்த்தர் வல்லமையாய் எங்கள் நடுவிலே கிரியை செய்வாராக. பாடுகிற பாடல்களில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். பாடும் பொழுதே, துதிக்கும் போதே கர்த்தருடைய தொடுதல் ஒவ்வொருவரையும் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடும் பொழுதே விடுதலை உண்டாவதாக, பாடும் பொழுதே கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பாடும் பொழுதே ஒரு சந்தோஷம் உண்டாவதாக, ஒரு மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். கலக்கங்கள் மாறுவதாக, திகில்கள் மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக. தேவன் கொடுக்கிற உன்னத பலன், தேவன் கொடுக்கிற வார்த்தையின் வல்லமை இந்த காலைவேளையில் ஒவ்வொருவரையும் நிறைக்கட்டும். எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும். புதிய மக்களையும் கொண்டு வாரும். ஒன்றிணைந்து தேவனை உயர்த்த, மகிமைப்படுத்த சர்வ வல்லவருடைய ஆண்டவரே மகிமையை காண கர்த்தர் கிருபை தருவாராக. ஆராதனை முழுதும் நீங்க ஆளுகை செய்யுங்க. நம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் பேசுங்க. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தை எங்களோடு கூட இடைபடுவதாக. தேவ சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் இந்த கேம்பஸ் முழுவதும் ஒரு கர்த்தருடைய மகிமையால் நிரம்ப இருப்பதாக, தேவனுடைய அக்கினி இறங்குவதாக, உள்ளே வரும்போதே ஒரு தேவ மகிமையை பார்ப்பார்களாக. ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். ஆண்டவரே, முழுவதுமாக எங்களை தேவ சித்தத்திற்கு, தேவ பாதபடை அண்டியில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் நடத்துவாராக. அவருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அன்பு, அவங்க என்னை நேசிக்கிறாங்க, இவங்க என்னை நேசிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அன்புள்ளவர் யார் என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவருடைய அன்பு தான் மாறாத அன்பு. அவரை போல ஒரு தேவன் இந்த பூமியில் யாருமே இல்லை. அவர் தான் ஆனந்த சந்தோஷத்தை எல்லா நேரத்திலும், பகலில், இரவில், மத்தியான வேளையில், எல்லா நேரத்திலும் சந்தோஷத்தை கொடுத்து நம்மை துதிக்க வைக்கிற தேவன். பெற்ற தாயும் தகப்பனு நம்மை மறந்தாலும் அவர் நமக்கு நல்ல தாயாக, தகப்பனாக, உறவாக இருந்து நம்மை நடத்தி வருகிறாரே, அந்த தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன், உம்மை போல் ஒரு தேவன் இல்லை என்று சொல்லி பாடி மகிமைப்படுத்துவோம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே நீர். ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் மாணவரே, மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரோ வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். ஆமெனப்பா. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீர். உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிட உயிருள்ள தெய்வமே நீர்.
பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே என்ற நாருயிரே, இயேசுவே என்ற நாருயிரே, எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, எந்தன் சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீரே பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, ஆமென், எந்த நாருயிரே. பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ, பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ பண ஆஸ்தியும் வீணல்லவோ, பரலோகத்தின் செல்வமே என்னருமே சுவை போதும் எனக்கு நீரே, பரலோகத்தின் செல்வமே என்னருமே சுவை போதும் எனக்கு நீரே. ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே. ஹல்லேலூயா. இயேசுதான் நம்முடைய உயிர் மூச்சு. அவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கைக்கே அர்த்தமில்லாமல் உயிரற்ற ஜடமாய் தான் நாம் இருப்போம். அவர் வந்ததுனால தான் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உன் பாதம் பற்றி கொண்டேன், உம்முடைய மார்பில் சாய்ந்து கொண்டேன். ஒரு நாளில் குழியில் விழுந்த என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேலே என்னை நிற்க வைத்தவரே, இந்த காலை வேளையிலே அந்த உறவை, அந்த அன்பை நினைத்து நான் நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை நான் கனப்படுத்துகிறேன், உமக்கு நான் மகிமையை செலுத்துகிறேன் என்று சொல்லி பாடலாமா? ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேலே என்னை நிற்க வைத்தீரே, குழியிலே விழுந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கண்மாலை மேலே என்னை நிற்க வைத்தீரே, புது பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே, புது பாட்டை எந்த நாவில் வைத்தவர் நீரே, பரலோக தரிசனம் தந்தவர் நீரே. ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றி கொண்டேன், உம் மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். எனக்கு எட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே, என என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே, எனக்கு எட்டா உயரத்தில் வைப்பவர் நீரே,
என என்றும் பாராட்டி வளர்ப்பவர் நீரே. என்னாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே. என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. என்னாவல் யாவையும் தீர்ப்பவர் நீரே. என் நோயை குணமாக்கும் வைத்தியர் நீரே. ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். உம்மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். உம்மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். என என்றும் போதித்து நடத்துபவரே, செய்பவர் நீரே. சொல்லுங்க, என என்றும் போதித்து நடத்துபவரே. எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, நான் நம்பினவர்கள் நட்காட்டிலே என்னை விட்டு போனாலும் என்னோடு இருந்து கிருபை தொடர செய்பவர் ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். உம்மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். உம்மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. மலர்ப்பவர் நீரே. எனக்காக யாவையும் செய்பவர் நீரே. என்னோடு என்றென்றும் இருப்பவர் நீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீரே நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். உம்மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். ஆத்துமனேஸ்வரே, என் அருமை தேவனே, உம் பாதம் நான் பற்றிக் கொண்டேன். உம்மார்பில் நான் சாய்ந்து கொண்டேன். அல்லேலூயா. நாம் துக்கமான நேரத்தில், நெருக்கமான நேரத்தில் ஆண்டவர் பாதத்தில் நாம் அமரும்போது மார்போடு நம்மை அணைத்து நம்முடைய காரியங்களை எல்லாம் மறக்க செய்கிற ஒரு நல்ல ஆத்தும நேசர் நமக்கு இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். என்னேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு இருப்பவருக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் நான் செலுத்துகிறேன். என்னை தனிமையாக அவர் இருக்க விடுவதே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள் ஏராளம். அதை நித்தம் நித்தம் நான் நினைக்கணும். நினைத்து பார்த்து முழு உள்ளத்தோடு அவருடைய நாமத்தை நான் உயர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிற இந்த சிந்தையோடு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். Glory to God. என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே, நீர் செய்த
நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உன்னாமம், முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கே ஆமென். என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனில் அடைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசனில் அடைத்தீரே. ஆமென். கைவிடப்பட்டு காதறினேன், கைவிடப்பட்டு காதறினேன். கர்த்தனித்தே உம்முடைய வார்த்தைகள் என்னை தேற்றினது. கர்த்தனித்தே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உலகத்துக்கு ஓடினது போதும், வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன். சொல்லுங்க. ஓயாமல் பாடுவேன், ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். அப்பா என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவினின்று, எனது ஜீவனை அழிவினின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்
தீரே, நோய்களை சுகமாக்கினீர், பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவனை அழிவிலின்று, எனது ஜீவனை அழிவிலின்று காத்து ரட்சித்தீரே, காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்மோடு கூட கடைசி வரைக்கும் நம்மை விட்டு விலகாமல் இருப்பவர் நம்முடைய தேவன் ஒருவர் தான். கடைசி வரைக்கும் உங்கூட இருப்பேன்னு சொன்னவங்கெல்லாம் பாதி வழியில் போயிடுவாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கடைசி வரைக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நடத்துகிற ஒரு தேவனை நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய கரங்களை பிடித்திருக்கிறார். அந்த தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு எல்லா காரியமும் வருகிறது. அவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே அருள் ஏராளமாய் பெய்கிறதே, நம்முடைய உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்கிற என்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் என்னை நிறைக்கட்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு பாடி மகிமைப்படுத்துவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே, ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே. அருள் ஏராளம் அருளவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் மேகமந்தார முண்டாம் காடான நீளத்திலேயும் செழிப்பும் பூரிப்புமாம். அருள் ஏராளம் அருளவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் இயேசுவாய் தருளுமே. இங்குள்ள கூட்டத்திலேயும் கிரியை செய்தருளுமே. அருள் ஏராளம் அருளவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரலாய் பெய்யட்டுமே.
அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளமாய் பெய்யும் பொழியும் ஈசானமே. அருளின் மாரியை தாரும் ஜீவனாயா பரரே. அருள் ஏராளம் அருளவசியமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல, தீரலாய் பெய்யட்டுமே. ஹல்லேலூயா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. எல்பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்று சொன்ன தேவன், உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். இந்த காலவில் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. சேர்ந்து பாடலாமா? தலை சாய்க்கும் கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. ஏற்பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏற்பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏற்பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். எல்லாரும் சேர்ந்து ஏற்பெத்தேல், இது வானத்தின் வாசல். என் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதம் வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாதம் வாய்க்காலாக என்னை மாற்றினீரே.
சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொல்லுங்க விசுவாசத்தோடு, நீ சொன்ன வார்த்தை உண்மை உள்ளது, கைவிடவே மாட்டி. இது வானத்தின் வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், என்னே செய்யா. சொல்லுங்க, செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி. நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். நீரே எல்லாம். இது வானத்தின் வாசல், எங்கே செய்யா. ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் அப்படி எழுந்து நின்று அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். எந்த பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்க்க வேண்டாம். நாம பார்க்க வேண்டியது நம்முடைய கண்மலையாகிய தேவனை தான் பார்க்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய முக ரூபத்தை பார்த்து உம்மை ரசித்து ருசித்து நான் உம்மை ஆராதிக்கணும். சர்வவல்லவருடைய மகிமையை பார்த்து நான் ஆண்டவரை ஆராதிக்கணும். ஆண்டவரே, நான் வெறுமையா வந்திருக்கிறேன், தனிமை உணர்வோடு கூட வந்திருக்கிறேன், ஏமாற்ற உணர்வோடு கூட வந்திருக்கிறேன். இந்த கால வேளையில உம்முடைய ஆனந்த தைலத்தால் ஒரு விசை என்னை அபிஷேகம் செய்யும். என் வாழ்க்கை ஒருவேளை வனாந்திரம் போல இருக்கிற சூழ்நிலை வந்திருக்கலாம். வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இந்த காலை வேளை என்னை சந்திக்கட்டும். உலர்ந்து போனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் எலும்புகள் இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கப்படுவதாக, உயிர்ப்பிக்கப்படுவதாக. வாலிபர் எல்லாம் தரிசனம் காணட்டும். ஆண்டவரே, ஒரு பலத்த கிரியை இந்த காலை வேளையில ஆண்டவர் நீர் செய்யணும் என்ற எதிர்பார்ப்போடு கூட அப்படியே நாம் உணர்ந்து கர்த்தரை ஆராதிங்க. ஆண்டவரே, என்ன தொடுங்க. ஆண்டவரே, என் மேல உம்முடைய வல்லமையை போடுங்கப்பா. உலர்ந்து போன என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு புத்துயிரை இந்த காலை வேளையிலே கர்த்தர் தருவாராக. உலர்ந்து போன என்னுடைய ஜெப வாழ்க்கை, உலர்ந்து போன என்னுடைய வேத வாசிப்பு, உலர்ந்து போன என்னுடைய பரிசுத்த ஜீவியம், உலர்ந்து போன என்னுடைய கர்த்தருக்காக ஓடின ஓட்டம் இந்த காலை வேளையிலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. இந்த காலை வேளை உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆதியில் கொண்டிருந்த கிரியைகளை செய்ய பரிசுத்த ஆவியானவரே எங்க பிள்ளைகளை ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுவாய் இருக்கிற ஜீவியம் வேண்டாம். எங்களை அனலா மாற்றுங்க. ஆண்டவரே, அனலா மாற்றுங்க. எங்களை சோர்வுட பண்ணின, எங்கள் அனலை குன்றி போக பண்ணின காரியங்களை இந்த காலை வேளையிலே ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவாராக. ஒரு விடுதலை கத்த தருவாராக. நன்றி ஆண்டவரே. என்னை ஆனந்த
ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, வணங்கியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே புது பலன் உம்முடைய ஆனந்த தைலத்தால் நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தின் வல்லமை எல்லாரையும் நிரப்பட்டும் ஐயா. வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, நுகங்கள் முறிந்து கட்டுகள் அவிழட்டும் ஆவியானவரே. கேளுங்க ஆண்டவரே, என்ன சுற்றி இருக்கிற நுகங்கள் கட்டுகள் எல்லாம் இந்த காலை வேளையில் அவிழ்ந்து விழுவதாக. அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, சபைகளெல்லாம் பரிசுத்தமாகட்டும் ஆவியானவரே. கேளுங்க, சபைகளெல்லாம் பரிசுத்தமாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, நுகங்கள் முறிந்து கட்டுகள் அவிழட்டும் ஆவியானவரே, நுகங்கள் முறிந்து கட்டுகள் அவிழட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே,
ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் பரிசுத்தமா நடக்க, சபைகளெல்லாம் பரிசுத்தமாக, சபை என்பது தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் பரிசுத்தமா நடப்பதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் ஜெயம் எடுக்க முடியாது. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரை அடிக்கடி நான் தவறி விழுகிறேன், என்னை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பலத்தால் என்னை இடை கட்டுங்க. எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே இனி விழுந்து விழுந்து எழுந்திராமல் நிமிர்ந்து நடக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். பலன் இல்லாத நேரத்தில் ஆண்டவர் சமூகத்துக்கு நீங்க போகும் பொழுது புது பலனை கர்த்தர் தருகிறவர். திடன் இல்லாமல், தைரியம் இல்லாமல் தடுமாறுகிற வேளையில திடமானதை கொடுக்கிறவர் அவர்தான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை எலியாவை போல, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் நல்லவன் அல்ல என்று களைத்து போய் நிற்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை விட போவதில்லை. மறுபடியும் மன்னாவை கொடுத்து தேவ சித்தத்தை நீங்கள் செய்து முடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் ஒரு பலனை தந்து உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்ய வைப்பார். ஒருவேளை மனிதனுடைய வார்த்தை, மனிதனுடைய நிந்தையான பேச்சுக்களால மனநொந்து போய் உன்னுடைய ஜெபத்தை நிறுத்திட்டாயோ, உன் வேத வாசிப்பை நிறுத்தி விட்டாயோ, ஆண்டவர் சொல்றாரு அதையெல்லாம் மறந்து மன்னித்து ஆண்டவருடைய பலத்தால நிரப்பப்பட கர்த்தர் விரும்புகிறார். போராட்டங்கள், போராட்டத்தின் மேல போராட்டம், என்ன செய்வதென்று தெரியாமல் சூழ்நிலையில சோர்ந்து போய் நிற்கிறாயோ, சோராமல் ஓர திடபலனை தருகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளை மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை சிலருக்கு மாம்சம் என்னும் எழும்புது, மாம்சம் பேசுது, அடிக்கடி அதனால தவறுகிறோம். இந்த காலையில் ஆண்டவர் சொல்றாரு, மாம்ச சுயத்தை நான் எடுத்து விட்டு பரிசுத்த வாழ்வு வாழ உனக்கு உதவி செய்கிறவராய் உன் அருகிலே நான் வந்திருக்கிறேன், உன் அருகிலே நான் வந்திருக்கிறேன். இப்ப நீங்க உதவி கேட்டா உங்களுக்கு உதவி செய்ய அவர் தயாரா இருக்கிறார், தயாரா ரெடியா உங்க அருகிலே தான் இருக்கிறார். அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் பலவீனத்தை நீக்கும். உங்க பலவீனம் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எது பலவீனமா வந்து உங்களை விழ செய்திருக்கிறது, தேவனுடைய அன்பிலிருந்து உங்களை தூர தனிமைப்படுத்தி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை ஒரு விசை பலப்படுத்துங்க. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே, திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீ நடத்திடுமே, பலன் தாருமே, பலன் தாருமே. குன்றி போயிருந்த அந்த காலையில கரங்களை உயர்த்தி ஒரு உன்னத பலனை தாரும். செட்டைகளை அடித்து உயரே எழும்ப ஒரு பலன் தாரும். என்னை நடத்திடுமே, என்னை நடத்திடுமே. எலியாவை போ வனாந்திரத்தில் கலைத்து போய் நிற்கின்றேனே. இந்த காலைவேளை உம்முடைய மன்னாவை தந்து மறுபடி நடக்க செய்யும். எலியாவை போ
வனாந்திரத்தில் மிரட்டல்களை பார்த்து நானும் களைத்து போய் நின்றிருந்தா உயிர்ப்பிக்கிறவர் தந்து மறுபடி நடக்க செய்யும் பலன்தாருமே பலன்தா ஒரு விஷ தாங்கப்பா ஒரு விஷ பலன்தாருமே என்னை நாடச்சிடுமே என் தவறுகளை மன்னிச்சு ஒரு விஷயம் உங்க பலத்தால் என்னை நடத்துங்க திடுமே மனிதர்களே நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே மன்னித்து மறக்க உந்தனின் பலன்தாருமே மனிதர்களின் நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேனே மன்னித்து மறக்க உந்தனின் பலன்தாருமே கேளுங்க ஆண்டவர்ட்ட ஒரு விஷயம் பலன்தாருமே உன்னதத்திலிருந்து வருகிற பல எங்க பிள்ளைகளை இந்த காலை வேளையில நிறைப்பதாக உமக்காக வல்லமையான ஒரு ஓட்டம் ஓட ஒரு புது பலனை கத்த தாரும் உம்பலத்தார் என்னை நாடச்சிடுமே போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே சோராமல் ஓட திடமனம் அழித்திடுமே எங்க பிள்ளைகளுடைய ஓட்டத்தை போராட்டம் என்கிற கல் தடுத்திருக்குமானா இந்த கால வேளையில் அது எல்லாம் விடுதலையாவதாக போராட்டங்கள் விலகி போவதாக ஒரு புது பலனோடு சோராமல் ஓட கர்த்தருக்காக கிரியை செய்ய இந்த கால வேளையிலே கர்த்தர் அனலாக்குவாராக பலன்தாருமே 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 உம்பலத்தா என்னை நாடச்சிடுமே எங்க பலத்துல ஓட முடியாது சுய அறிவில ஓட முடியாது சுய ஞானத்துல ஓட முடியாது மாம்சம் என்னில் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறே பரிசுத்த வாழ்வு வாழ பலன்தாருமே கண்ணீரோடு கேளுங்க ஆண்டவரே மாம்சம் என்னில் மேற்கொள்வதா அடிக்கடி தவறுகிறே பரிசுத்த வாழ்வு வாழ பலன்தாருமே பலன்தாருமே ஒரு விஷயம் சிம்சோனை போல நான் தவறு செய்தது உண்மை பாவம் செய்தது உண்மை ஒரு விஷயம் இறங்குங்கப்பா ஒரு விஷயம் இறங்குங்கப்பா கேளுங்க கண்ணீரோடு கேளுங்க ஒரு விஷயம் நான் குற்றம் செய்தது உண்மை தவறினது உண்மை தேவ வார்த்தை விட்டு விலகினது உண்மை இந்த காலை வேளையில ஒரு விஷயம் இறங்கும் என்ன நேரத்திடுமே சோர்வான ஆவியை நீக்கும் தூயர ஆவியை அகற்றும் கண்ணீரின்
மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். சோர்வான ஆவியை நீக்கும் துயர ஆவியை அகற்றும். கேளுங்க, கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறே. கை உயர்த்தி எல்லாரும் இயேசுவே, எனக்கு எல்லாம் நீங்கதான். இயேசுவே இயேசுவே, எல்லா சூழ்நிலைக்கு நீங்கதான். எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. கர்த்தருடைய பிள்ளை, நீ காகத்தின் வம்சம் அல்ல, யூத ராஜ சிங்கத்தின் குட்டி. அதை உணர்ந்துகோ. அதை விட்டுதான் சத்து உன்னை தூரம் கொண்டு போனா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் உன்னை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே, we worship you Lord. இயேசுவே ஆராதிக்கிறோம். இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பரப்பேன். வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருந்து பலன் பெறுவேன். பறக்க விடாம உன்னை அமிழ்த்தின, உயர எழும்ப முடியாமல் அமிழ்த்தின சகல ஆயுதங்களும் இந்த காலை வேளையில விளங்குகிறது. சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே. கை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் நீங்க தான்ப்பா. நான் வேற ஒன்னையும் நம்பல, நான் வேற ஒன்னையும் எதிர்பார்க்கல. எனக்கு எல்லாம் நீங்க தான். என் குடும்பத்துக்கு எல்லாம் நீங்க தான். என் வேலை ஸ்தலத்துக்கு நீங்க தான். என் படிப்புக்கு நீங்க தான். எல்லாத்துக்கும் நீங்க தான்ப்பா. எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க தான். என்னை நடத்துகிறவர் நீர் தானே, எங்களை ஆளுகை செய்கிறவர் நீர் தானே. உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், உங்க கருத்திலேயே அர்ப்பணிக்கிறோம். பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. அனல் மூட்டி நம்முடைய தேவ பிரசன்னத்திற்காய் நன்றி. இன்னும் எங்கள் பிள்ளைகளை அனலாக்குங்க. நாங்கள் காகத்தின் வம்சம் அல்ல, யூத ராஜ சிங்கத்தின் குட்டி. அந்த வல்லமை இந்த காலை வேளையில் எங்களை நிரப்பினதற்காக உமக்கு நன்றி. அன்று இன்னும் உமக்காக தைரியமாய் அடியெடுத்து ஓட, பின்னிட்டு பாராதபடி தேவன் வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஓட எங்களுக்கு கர்த்தர் பலன் தாரும், கிருபை தாரும். இந்த காலை வேளையினுடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் எங்களோட பேசுவாராக.
தேவ சத்தம் எங்களோடு கூட இடைவிடுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.